ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இப்னு ஹிப்பானில் 4021வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி. எப்படி என்று சொன்னால், இதை அதாவது சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபியர்கள் சொல்கிறார்கள், அர்பஉன் மின் சஆதத்தில் மர்இல் முஸ்லிம், 4 விஷயங்கள் ஒரு முஃமினுடைய சந்தோஷம் அப்படின்னாங்க சொல்லுவாங்க. 4 விஷயங்கள் ஒரு முஃமினுடைய சந்தோஷம். முதல் விஷயம் அல் மஸ்கனுல் வாசி', விசாலமான வீடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி ஒரு முஃமினுடைய சந்தோஷம் 4 விஷயம் சொல்றாங்க. அதுல ஒன்று மஸ்கனுல் வாசி', விசாலமான ஒரு வீடு. விசாலமான வீடுனா என்ன? கொடையிறதில்ல, வீட்டை போட்டு கொட்டை அப்படி அது விசாலமான வீடு இல்லை, அது நிம்மதி இல்லாத வீடு. விசாலமான வீடுன்னா தாராளம், எந்த டிஸ்டர்பன்ஸும் அதில் இல்லை. தாராளமான வீடு சந்தோஷத்தில் உள்ளது. விருந்தாளிகள் வந்தால் தங்கலாம், உறவினர்கள் வந்தால் தங்கலாம். அவருக்கு அதில் தாராளமாக என்ன செய்யலாம்? எந்த விதமான அசௌகரியங்கள் இல்லாமல் தங்கலாம். மஸ்கனுல் வாசி', அளவான வாசி மட்டுமல்ல, வசதியாலே விசாலம். உள்ளுக்குள்ள வசதிகள் அதுலேயே அது விசாலம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நினைச்ச மாதிரி நம்ம நடந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் ஒருத்தனுக்கு வீடு கிடைக்குதா, அது என்ன அர்த்தம்? ஒரு முஃமினுடைய சந்தோஷத்தில் உள்ளது. அல் மஸ்கனுல் வாசி' இஸ்லாம். ஆனால் ஆன்மீகம் என்றாலே அதுக்கு எதிராகிக்கும். விளங்கிட்டா பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்தது வல் மர்அத்து ஸாலிஹா, நல்ல ஒரு மனைவி, மார்க்கப்பட்டுள்ள ஒரு மனைவி, இறைவனுக்காக வாழக்கூடிய ஒரு மனைவி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையறுக்கணும்னு சொல்றாங்க. நல்ல மனைவி என்று சொன்னா அவ எப்படி என்று சொன்னா, இதா நதர்த இலைஹா சர்ரத்க வ இதா கிப்த அன்ஹா ஹஃபிதத்க, நீங்கள் அந்த மனைவியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மனசுல ஒரு சந்தோஷம் வரும். அழக குறிக்கல ரசூலுல்லாஹ். இதுல என்ன செய்யும்? அவங்களுடைய நடந்து கொள்ற முறைகள், அந்த டீலிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும்? ஒரு சந்தோஷத்தை உள்ளத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தும். நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களது மானம், உங்களது கௌரவம், உங்களது சொத்து, உங்களது உரிமை எல்லாத்தையும் பாதுகாத்துருவா, எல்லாவற்றையும் பாதுகாத்து விடுவா. சிலருக்கு ஒன்று கிடைச்சா ஒன்று இல்லாமல் இருக்கும். விளங்கிட்டா? சிலருக்கு 2 கிடைச்சி, சிலவங்களுக்கு 2மே என்ன செய்யும்? இல்லாமல் இருக்கும். இது வல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான பெண்மணி என்பது ஒரு முஃமினுடைய சந்தோஷத்திலே உள்ளது. அடுத்தது வல் மர்கபுல் ஹனி, வாகனம் என்று சொல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வசதியான வாகனம். 1 கிலோமீட்டருக்கு 9 தடவை நிற்கிற வாகனம் அல்ல. விளங்கிட்டா? வல் மர்கபுல் ஹனி, அது குறை, இந்த உலகத்து அடிப்படையில் குறையாது. அது அவருக்கு மறுமையுடைய குறையாகவும் அவருடைய ஈமானுக்கு அது குறையாக இல்லாது விட்டாலும் உலகத்துக்கு அது என்னது? குறை. அதை ஏற்கிறது இஸ்லாம். அதெல்லாம் உலகத்துக்கு குறையில்லை, நீங்க அதெல்லாம் அப்படி சொல்லல இஸ்லாம். மர்கபுல் ஹனி, வசதியான வாகனம். வசதியான வாகனம் ஒரு முஃமினுடைய சந்தோஷத்திலே உள்ளது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற வல் மர்கபுல் ஹனி என்றா தாராளம். அந்த மாதிரியான ஒரு வாகனம் ஒரு முஃமினுடைய சந்தோஷத்திலே உள்ளது. அதே போன்று ஒரு 2 அறிவிப்பு மாறி வருது. அல் ஹாதிமுல் அமீன், நம்பிக்கை உள்ள வேலைக்காரன் என்று வருது. இன்னிடத்துல வல் ஜாரு சாலிஹ், நல்ல நம்பிக்கையான ஒரு அண்டை வீட்டார் அப்படின்னு வருது, அடுத்த வீட்டுக்காரர். இந்த 2 வருகிறது. இந்த மாதிரி அமைவதும் ஒரு முஃமினுடைய இந்த உலக வாழ்க்கையுடைய மிகப்பெரிய சந்தோஷத்திலே உள்ளது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு சொன்னாங்க? மனிதனுடைய சந்தோஷம் அல்ல, ஒரு முஃமினுடைய சந்தோஷத்தில் உள்ளது. ஏன்? அவனுடைய இபாதத்துக்கள் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதி இருக்கும். அவன் இபாதத்துக்கள் அவனுக்கு மிகப்பெரிய நிம்மதி இருக்கும். நல்ல முஃமினாக இருப்பானால் அவன்கிட்ட நன்றிகள் அதிகமாக என்ன செய்யும்? இருக்கும். அவனது வாழ்க்கையில் நிறைய பொறுமை இருக்கும், அவன்கிட்ட நிறைய தாராளம் இருக்கும், நிறைய தர்மம் இருக்கும், நல்ல சந்தோஷம் இருக்கும். நிறைய பேர் அவனை அணுக வருவதற்கான எல்லா விஷயங்களும் அவனுக்கு என்ன செய்யும்? இருக்கும். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வ அர்பஉம் மினஷ் ஷகாவா, இந்த 4ம் இல்லாமல் இருப்பது இந்த உலகத்துடைய கெடுதிகள் எல்லாம் ஒன்றுதான். இந்த 4 அவருக்கு இல்லைன்னு வைங்க, 4ல ஒன்று இல்லை அல்லது 4 இல்லை. இந்த உலகத்துடைய அசௌகரியங்கள்ல ஒன்றுதான் அவருக்கு. அது பாதிப்பு தான் அவருக்கான ஏதாவது விஷயத்தில் அவர் என்ன செய்யும்? அது பின்தங்க வைக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இதுக்காக வேண்டி தொழுகையை விட்டு நோன்பை விட்டு முதல்ல வீடை கட்ட பார்க்கணும் அப்படின்னு விளங்கிறாம இதிலிருந்து. விளங்கிட்டா? இதுல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 மிக முக்கியம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லாத்தையும் விட்டுருவோம். முதல்ல வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, நல்ல மனைவியா பார்த்து திருமணம் முடிக்கிறது, அது விளங்கிட்டா? அந்த மாற்றம் செய்யலாது. மற்ற எல்லாத்தையும் செய்து அதுக்கு பின்னால தொழுவோம். அப்ப நிச்சயமா சைத்தான் என்ன செய்வான்? உங்களோட வீட்டையும் விசாலமாக்குவான், உங்களோட எண்ணங்களையும் விசாலமாக்குவான். இபாதத்து கடைசி வரைக்கும் என்ன செய்யாது? கிடைக்காது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. ஏன் நான் சொல்ல வரேன் தெரியுமா? இதை எங்க பேசுறாங்கன்னா, உலகத்திலும் இஸ்லாம் வாழ சொன்னது என்று பேசுற நேரத்தில் இந்த வீட்டை பத்தி பேசி அதனால தாராளமாக கட்டுங்கள். ஏற்கனவே அவன் தாராளமாக தான் கட்டுறான். விளங்கிட்டா? ஹதீஸையும் சொல்லி தாராளமாக கட்டுங்கடா பிடிக்கும். அப்ப நம்ம ஹதீஸ்ல நம்ம கட்டினது தாராளம் போதாது போல என்னது இன்னும் கொஞ்சம் என்ன செய்வான்?
அதுல போயிடுவோம். அதை சொல்லல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோமா, தாராளமா வீடு கட்டுறோமா, வசதியான வாகனம் வாங்குறோமா, உங்களுக்கு நல்லது, அது வேற எந்த கெடுதியும் இல்லை. நம்ம இந்த ஹதீஸை சொல்லித்தான் செய்யணும்ன்றது இல்லை, எல்லாரும் சொல்லாமலே என்ன செய்யறாங்க, அதை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதுல நீங்க மனசங்கடப்பட வேண்டாம். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, அதுல உங்களுக்கு அசௌகரியங்கள் வேண்டாம், இஸ்லாம் அனுமதிக்கிறது அதை அப்படி என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ அன்புள்ள சகோதரர், வீடு இறைவனது அருள், வீடு இறைவனது நிஅமத் என்பதை புரிந்து கொண்டோமா? இப்ப இரண்டாவது நம்ம புரிஞ்சு கொள்ளணும், வாழ்வதற்கும் நிம்மதிக்கும் அடிப்படைக்கும் இந்த வீடு அப்படி என்று சொன்னால் ஒரு முஃமின் அதை எப்படி அணுக வேண்டும்? எப்பொழுதுமே நாம் வாழுகின்ற வீடு மறுமையோடு ஒப்பிட்டு தான் நம்ம யோசிக்கணும். ஏன், இந்த உலகத்தில் எதை ஒருவன் செய்தாலும் அவன் உண்மையான முஃமினாக இருந்தால், மறுமையை இலக்காக வைத்து வாழக்கூடியவனாக இருந்தால், பேருக்கல்ல, நாவில் அல்ல, மற்றவருக்கு நியாயப்படுத்துவதற்கு அல்ல, ஆள் மனதில் உண்மையாக அவன் மறுமையை நம்பக்கூடியவனாக இருந்தால் எல்லா விஷயமும் எப்படி நினைக்கணும், இது தற்காலிகமானது. தற்காலிகமானவன் தற்காலிகமானது என்று நினைத்து ஒருவன் இயங்கினால் எப்படி இயங்குவானோ அப்படி அவன் இயங்க வேண்டும். உண்ட தற்காலிகமான நினைச்சா எப்படி இயங்குவான்? நம்ம எப்படி இயங்குறோம்? இங்க இருந்துக்கண்டே பெரிய வசதிக்காரராக சொந்த நாட்டில் இங்க அவர வீடுகளுக்கு போய் பார்த்தீங்கன்னா இவர வசதிக்கும் அவர் தங்குற இடத்துக்கும் சம்பந்தம் இருக்காது. ஏன் சம்பந்தம் இல்லை? தற்காலிகம். இங்க நம்ம தற்காலிகமா இருக்கிறோம். எங்க நம்ம நிரந்தரம் நினைக்கிறோம் ஒப்பீட்டுல அங்கதான் என்ன செய்யும், எல்லாம் டெவலப் ஆகும். அப்ப மறுமை எங்களுக்கு நிரந்தரம், இது தற்காலிகம் என்றா நம்ம எப்படி நினைக்கணும்? 20 வருஷத்தை தற்காலிகம் நினைச்சு 60 வருஷத்துக்கு வீடு கட்டுறோம். அப்ப 60 வருஷத்தை தற்காலிகம் நினைச்சு அதுக்கு பின்னால் வரக்கூடிய மறுமை நிரந்தரத்துக்கு என்ன செய்யணும், யோசிக்கணுமா இல்லையா? அப்ப வீடு கட்டுதலிலும் அவனது தளபாடங்கள் வாங்குவதிலும் அவனது அணுகுமுறைகளிலும் என்ன விளங்கணும்? நிரந்தரமாக நான் இந்த உலகத்தில் வாழப் போகிறேன் என்ற போக்கு விளங்கக்கூடாது. நிரந்தரமாக இருக்க போகிறேன் என்ற தன்மைகள் அவனது வீடுகளில் விளங்கக்கூடாது. ஆனால் அதாவது இன்றைய கால நிலைமைகளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மார்க்கம் பேசக்கூடியவர்கள், மார்க்கத்தோடு அதாவது கலக்கக்கூடியவர்கள், மார்க்க வணக்க வழிபாடுகள் அப்படி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வீட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் இங்க நம்ம அதை கண்டுவிடாது. சொந்த நாடுகளை நம்ம வாழக்கூடியவங்களை வீடுக்கு போனீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் அவர் மரணிக்க மாட்டார் என்கின்ற எண்ணத்துல கட்டினது மாதிரி இருக்கும். இதுக்கு டக்குன்னு எல்லாரும் பதில் சொல்லுவாங்க. எப்படி? எவனாவது நினைப்பானா நம்ம இந்த உலகத்துல நிரந்தரமா இருப்போம்னு சொல்லி? அப்படி நினைப்பா சொல்லுவாங்களா இல்லையா? அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் குர்ஆனிலே, அதாவது வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி ஜமஅ மாலஹு வஅத்ததஹு யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா. தனது சொத்துக்களை சேர்த்து எண்ணி வருவான், தனது சொத்து தன்னை இந்த உலகத்தில் நிரந்தரமாக வைக்கும் என்று அவன் எண்ணுகிறான். எவனா நினைச்சோம்? அப்படி இல்லை. அல்லாஹ் என்ன சொல்ல வராது, செயல்பாடு அப்படி இருக்க கூடாது. அஹ்லதா, தன்னை நிரந்தரமாக வைக்கிற மாதிரியான செயல்பாடு ஒரு மூமெண்ட் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதனால் சூரத்து ஷுஆரா 129 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், மிகப்பெரிய கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் மலைகளில் குடைந்து அமைத்த சமுதாயம் யாரு? ஆது சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொன்ன செய்த அருள்களை எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வதத்தகிதுன மசானிஅ லஅல்லக்கும் தஹ்லுதூன். நீங்கள் கட்டுகின்ற கோட்டை கொத்தளங்களை எல்லாம் பார்த்தால் உலகத்தில் நிரந்தரமாக இருக்க போகிறீர்கள் என்பதற்காக கட்டுவது போல் இருக்கிறதே அப்படின்ற அல்லாஹ். நீங்க இங்கேயே தங்க போறீங்க, இதை விட்டு போக மாட்டீங்க என்பது போல் வீடுகளை நீங்கள் கட்டுகிறீர்களே அப்படி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், கேட்கிறான். அப்படின்னா என்ன? நமது வீடு நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் தற்காலிகம், இதற்கு அடுத்தது எனது வராசத்துக்கு இது போகுது, எனது வாரிசுகளுக்கு இது போக போகுது. யாருக்கு? எனது பரம்பரையினருக்கு இது போக போகிறது, அவர்கள்ட்ட அடுத்ததாக அது போக போகிறது. இந்த வீடு வேணுமென்றால் என்ன செய்யலாம், ஒரு வசதியா இருக்கலாம். நாங்க என்ன செஞ்சுக்கொள்வோம், மாறிக்கொண்டு தான் இருப்போம். இல்லை, எதுவும் நிரந்தரம் இல்லை, உலகமும் நிரந்தரம் இல்லை, உலகத்தில் அமைக்கப்படுகின்ற வீடும் எமக்கு நிரந்தரம் இல்லை. ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், ஒரு வீடு கட்டுவதிலே பணத்தின் காரணமாக ஒருத்தர் லேட் ஆகிறா பரவாயில்ல, எல்லா வசதியும் இருக்குது, 15 வருஷமா வீடு கட்டுறான், 20 வருஷமா வீடு கட்டுறான், வாழ்றது 60ல. எவனாவது வேலை தேடுறதுக்கு 20 வருஷத்தை இங்க கழிப்பாங்களா? நான் 20 வருஷமா வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன், ஏன் மற்ற 40 வருஷத்துக்கு வாழ்றதுக்கு? அப்படி யாரா தேடுவாங்களா? இல்ல. ஏன் தேடுறாங்க இல்லைன்னா சரி வரான்னு தெரியும். அப்ப 40 வருடம் வாழ்வதற்கு 20 வருஷம் வீடு கட்டுற மண்ணில் எப்படி இருக்கு? பணம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா கட்டுறான், அது வேறு. இந்த மனநிலை இருப்பவர்களை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வதத்தகிதுன மசானிஅ லஅல்லக்கும் தஹ்லுதூன். நிரந்தரமாக வாழப் போகின்றீர்கள் போலல்லவா நீங்கள் வீடுகளை கட்டுகிறீர்கள்? அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரி, நான் சொல்லுகிற எல்லா செய்திகளும் வீட்டை பற்றி நேரடியாக பேசிய செய்திகள். இஸ்தின்பாத் எடுத்து அதிலிருந்து இதோட நான் என்ன செய்யல, பேசவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், புகாரி
7121வது இலக்கத்திலே சொல்கிறார்கள். நம்மெல்லாம் கேட்ட செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். லா தகூமு ஸாஅ, மறுமை நாள் ஏற்படாது என்ற பட்டியல் சொல்லி வருகிற நேரத்தில் வ ஹத்தா யததாவல الناس في البنيان, மக்கள் அதாவது உயரமான கட்டிடங்களை கட்டுகின்ற காலம் வருகின்ற வரைக்கும், அதில் பெருமையாக கட்டிடங்களை கட்டுகின்ற காலம் வரும் வரைக்கும். என்ன வார்த்தை வருதுன்னு பாருங்க. தவீல் என்றா உயரம், நீட்டம். யததாவல என்றா ஒருத்தன் இப்படி கட்டுறான், அவனை விட நம்ம டபுள். நம்ம 50,000 வாங்குறவன் வந்து இவ்வளோ கட்டுறானா நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு இவன் என்ன செய்வான், இவன் கொஞ்சம் கூட கட்டுவான். யாரும் நல்ல அழகான வாகனத்தை கஷ்டத்துக்கு விற்க போறான்னா பக்கத்து வீட்டுக்காரன் விற்க மாட்டான். ஏன், இதே வாகனம் அங்கே போகிறது அவனுக்கு விருப்பம் இல்லை. வேற எங்கேயா கண்ணுக்கு என்ன செய்யக்கூடாது, அந்த வாகனம் படக்கூடாது, அந்த தூரத்தில் விற்கிறான். இதே மாதிரி ஒரு வீடா என்ன செய்யறாங்க, இவன் கூட நான் இன்னும் கொஞ்சம் கூட கட்டுறது. இது வீட்டுக்கு வீடு மட்டும் இல்லை, நாட்டுக்கு நாடு. மிகப்பெரிய உயர்ந்த கட்டடம் இந்த நாட்டிலே தான் இருக்கிறது. அது எந்த நாட்டில் நடந்தாலும் சரி, அது இஸ்லாமிய பண்பாடு அல்ல. அது இஸ்லாத்துக்கு எந்த பிரயோஜனத்தையும் தரக்கூடிய பண்பாடு அல்ல. உனக்கு எந்த யூஸும் அதுல இல்லை. இஸ்லாம் ஒரு நாளும் சொல்லல உலக ரீதியாக நீ என்ன செய், கட்டிடங்களில் உயர்ந்த நாடாகிறீன்னு என்ன செய்யல, இஸ்லாம் சொல்லல. கட்டிடங்கள் ஒரு முஸ்லிம் நாடு தாழ்ந்த நாடாக இருக்கட்டும், பண்பாடுகளாலும் அகலாக்குகளாலும் உயர்ந்த நாடுகளாக இருக்கட்டும். அதான் இஸ்லாம் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். இந்த நாட்டில் தான் ஆக கூட இருக்குது, இந்த நாட்டில் உயர்ந்த கட்டிடம் இருக்கு, அது இஸ்லாம் சொல்லிச்சா? இஸ்லாம் எங்கேயும் சொல்லல. ஆனால் பொதுவாக நமக்கு செல்வ செருக்கு ஏற்படுகிற நேரத்தில், தனிப்பட்ட பணக்காரனுக்காக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டுக்காக இருந்தாலும் இந்த நிலைமை என்ன செய்கிறது, வருவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் எத்தனையோ பேர் கஷ்டத்தில் வாடிக்கொண்டிருப்பார்கள், அந்த மக்களுக்கு எதுவும் என்ன செய்யாது, கிடைக்காது. அன்புள்ள சகோதரர்களே, இது நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாதிரி காலம் வரும் வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது. இது எதற்கெல்லாம் பாதிக்கும்? மறுமை நாள் ஏற்படாது. ஹத்தா யதபாஹன் நாஸு பில் மசாஜித், பள்ளிகளை வைத்து பெருமை அடிக்கின்ற காலம் வரும் வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். பள்ளிகளை வச்சு பெருமை என்ன? அந்த பள்ளிக்கு போனீங்கன்னு சொன்னா மாஷா அல்லாஹ் குர்ஆன் ஓதல் தான், தொழுகை தான், இபாதத் தான். இப்படி பெருமை அடிச்ச யாரையும் நம்ம காணல இது வரைக்கும். எப்படி காட்டுறாங்கன்னா, என்ன பள்ளி கட்டிக்கிறாங்க தெரியுமா? மினாரா பாருங்க, குப்பாவை பாருங்க, டோமை பாருங்க, கதவை பாருங்க, கதவோட கீழே விலை தெரியுமா? இது பெருமை. அது 25 லட்சம் செலவழித்து டோம் அமைக்கப்படுகிறது. என்ன அதுக்குள்ள யார் வாழ்றான்? விளங்கிட்டா? என்ன பிரச்சனை? எதுவுமே இல்லை. ஆனா என்ன பெருமை? மினாரா. என்ன இஸ்லாமிய பள்ளிவாயல் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மினாரா அமைச்சா தான் என்னது, அது வந்து இஸ்லாமிய பள்ளிவாயல். டோம் அமைச்சா தான் இஸ்லாமிய பள்ளி. அதெல்லாம் இடையில துருக்கி விளங்கிட்டா, இந்த கட்டடக்கலைகள் நுழைந்தாலும் வந்தது. அப்படி இஸ்லாமிய பள்ளிவாயல் என்ன செய்ய இருக்கல, அதை அனுமதிக்கிற நிலைமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை. வீண் விரயம், எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்றாங்க, முஸ்லிம்களுடைய பாரம்பரியமாம் இது. என்ன சொல்றாங்கன்னா, அந்த பாரம்பரியத்தை நம்ம பாதுகாக்கணுமா. இப்ப நான் இப்படி சொன்னேயே, பிற்போக்குவாதிகள் விளங்கிட்டா, சரியாக சிந்திக்கத்தை, முஸ்லிம்களுடைய கட்டிடக்கலையை பாதுகாக்கணும். நான் கேட்கிறேன், 1 கோடி வீண் விரயத்தை பாதுகாப்பது என்பது எங்கட இதை பாதுகாக்கிறதா? நாங்க எங்கட பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதா? எவ்வளவு ஒரு மடத்தனமான ஒரு சிந்தனை இது. பாரம்பரியம்னு சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர்களை, கட்டிய பள்ளிகளை உடைக்கிறதல்ல, புதுசா கட்டுறதுல கொஞ்சம் என்ன செய், கவனம் எடுன்னு சொல்லப்படுகின்ற விஷயம். மக்களுடைய கண் அலங்காரங்களை திருப்பக்கூடிய நிலைமையில் என்ன செய்யக்கூடாது, பள்ளி வாயில்கள் இருக்கக்கூடாது. ஆனால் எதை விடாமல், ஹரம் ஷரீஃபை விடாம கூட அதை என்ன செஞ்சுட்டு நுழைந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, வஸஹ்ரஃப்தும் மஸாஹிஃபக்கும், உங்களது குர்ஆன்களை நீங்கள் அலங்கரிக்க ஆரம்பித்து விட்டால். குர்ஆனுக்கு டிசைன், சாதாரணமா ஒரு குர்ஆன் அட்டை கவர் ஆகி அது வேற, அதுக்கு டிசைன், அது கோல்டன் குர்ஆன். உள்ளுக்குள்ளதாண்டா கோல்டை விட பெருமதியானது. வெளியே கோல்டுக்கு மதிக்கிறான், உள்ளுக்கல்ல. இப்ப கோல்டு நான் கேட்கிற பெருமதி ஆகணும்னுக்கு அதை விட பெருமதியான ஒரு கவரை போட்டீங்கன்னு வைங்களேன், சொத்து ரீதியாக என்ன நடக்கும் சொல்லுங்க, உள்ளுக்குள்ள பெருமதி இல்லாம போயிடும். எதுக்கு பெருமதி ஆகிரும்? இதுக்கு தான் பெருமதி ஆகிரும். ஒரு மனிதனுடைய ஒரு ஆபரேஷனை ஏதோ நடந்து அவனுக்கு பூட்டப்பட்ட உண்டு, அவனை விட பெருமதி லெவலுக்கு போயிட்டு வைங்களேன், அவனை மதிக்க மாட்டான், அவனை வெட்டிட்டு அதை எடுத்து செஞ்சிருவான். போகக்கூடிய நிலைமை இந்த சமுதாயத்தில் பார்க்கிறோம். இந்த நிலைமைக்கு என்ன செய்கிறது, போட்டி பொறாமை இதுவைகளில் வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே கட்டிடங்களில் இந்த மாதிரி பெருமை காட்டுவது மறுமை நாளுடைய நம்பிக்கையுடைய அந்த ஹுப்பு துன்யா, உலக முகத்துக்கான அடையாளங்களில் ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் முன்னறிவிப்பு செய்கிறான்னு சொன்னால், அதபுல் முஃப்ரத், இமாம் புகாரியுடைய அதபுல் முஃப்ரத் என்ற நூலில் ரசூல், இப்ப நான் எவ்வளவு சொன்னது, கட்டிடத்தில் பொதுவாக இந்த மாதிரி பெருமை அடிக்கிறது. இது எந்த அளவுக்கு இந்த உலக மோகம் வளரும் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வீட்டை ட்ரெஸ் ஆக்கிடுவாங்க. நாங்கள் சொல்லுவாங்க, வீட்டை ட்ரெஸ் ஆக்கிடுவாங்க. ஏன்னா ட்ரெஸ்ஸுக்கு கோடி இருக்கிறது, அழகு இருக்கிறது, அந்த காலத்துலேருந்து என்ன செய்து இருந்துட்டு வருது, மனிதனுக்குரிய இடம் அது.
ஆனா வீட்டை என்ன செய்வாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அதாவது 459வது இலக்கம், லா தகூமு ஸஆ, மறுமை நாள் ஏற்படாது, ஹத்தா யப்னியன் நாசு புயூதன் யுஷப்பிஹூனஹா பில் மராஹில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது கோடுகள் இடப்பட்ட டிரஸ்கள் இருக்குதே, இது போன்று வீடுகளை கட்டுகின்ற வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது. பெயிண்ட் அடிக்கணும், வீடு அழகா இருப்பதற்காக நம்ம பெயிண்ட் அடிக்கணும், அது ஓகே. இப்போ என்ன செய்யறாங்க தெரியுமா, அதுக்கு தனி செக்ஷன், எப்படி அடிக்கணும் அதுக்கு ஒருவர். நீங்க எப்படி அடிச்சா தான் லுக்காக இருக்கும். நீங்க லைட்டிங் போட்டுட்டீங்க, எந்த லைட் போட போறீங்க, இந்த லைட்டுக்கு இந்த பெயிண்ட் தான் என்னது, அது மெச்சாக போகும் அப்படின்றது. எந்த அளவுக்கு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு லைட்டும் பெயிண்ட்டும் என்ன செய்யுது, எவ்வளவு முக்கியமான இடத்தை பறிக்குது. அதே தக்காளிக்கா சாதாரண கடையில பார்க்கறான், அதே தக்காளியை தான் பெரிய இதுல பார்க்கறான். ஏன் பெருசா வழங்க தெரியுமா, லைட்டும் பெயிண்ட் விளங்கிட்டா, அடிச்சோன்னு இது வேற தக்காளி ஆகிக்குமோ அப்படி என்ன நினைக்கிற லெவலில் சரௌண்டிங் என்ன செஞ்சுட்டான், மாத்திட்டான். அதுக்கு சொல்ல மார்க்கெட்டிங், அதுக்கு பேர் ஏமாத்துறதுக்கு பேர் என்னது, மார்க்கெட்டிங். விளங்கிட்டா, மார்க்கெட்டிங்ல ஒரு பகுதி இருக்கு, நல்ல பகுதி, அது 20% நேர்மையானவங்க இருப்பாங்க. 80 என்னது, முன்னால் உள்ளவன் அறியாமையை பயன்படுத்தி எப்படி விற்கிறது, அதான் மார்க்கெட்டிங். முன்னால் உள்ளவனுடைய அறியாமையை எப்படி பயன்படுத்தி எப்படி விற்கிறது, அதுல நல்ல பகுதிகள் இருக்கு, நான் மறுக்கவில்லை. ஆனா இன்றைக்கு பெரும்பாலும் எதுக்கு யூஸ் பண்றாங்க, இதுதான் முன்னாளுடைய அறியாமையை பயன்படுத்துதல். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்கள் வீடுகளை நீங்கள் கோடுகளிடப்பட்ட பெரும் டிரெஸ்ஸுகள் இருக்குதே, அது மாதிரி கட்டுகின்ற காலம் வரும் வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது அப்படின்னு சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு அந்த காலத்துல நம்ம என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வீடை கட்டி முடிஞ்சு உள்ளுக்க போங்கடாடா போறான் இல்ல, ஒரு வருஷமா பெயிண்ட்ல நிக்கிறான். என்ன பெயிண்ட் அடிக்கிறான்னு சொன்னா அதுக்கு ஒரு பெயிண்ட், அதுக்கு கீழே ஒரு பெயிண்ட் விளங்கிட்டான, அதுல கிரில் வைக்கிறாங்களா அதுக்கு ஒரு பெயிண்ட், இப்படி எல்லா விஷயத்துக்கும் அது பெயிண்ட். சாதாரணமா ஒரு அழகாக இருக்கணும் ஒரு பெயிண்ட் அடிப்பது இஸ்லாம் தவறுன்னு சொல்லல, அது அழகு, அழகு இஸ்லாம் என்னது விரும்புகிறது. ஆனால் அதிலேயே தன் வாழ்க்கையை கழிக்கிறதுக்கு தானே லஅல்லக்கும் தஹ்லுதூன், அதுல எந்த அளவுக்கு ஆகிட்டு ஒரு பெயிண்ட்ல கை வச்சு அது சுரண்டுபட்டு அதை பார்த்துட்டீங்கிறான், மனசு நிம்மதியில் அந்த சுரண்டுபட்ட இடத்துல அவனோட வாழ்க்கையில் தொழுதால் அவனுக்கு அதான் யோசனை, இந்த பெயிண்ட்டை யார் அடிச்சது, புள்ள இவன் செஞ்சிருப்பானோ, மூத்தவன் செஞ்சிருப்பானோ, இளையவன் செஞ்சிருப்பானோ, வந்தவன் செஞ்சிருப்பானோ, ஏதோ பொறாமக்காரன் செஞ்சு இந்த பெயிண்ட்டுக்காக வேண்டி அவனோட சிந்தனை படுற பாடு நடக்கலைன்றீங்களா, எவ்வளவு நடக்குது. என்னமோ திடீர்னு ஒரு அசிங்கமா அந்த பெயிண்ட் மாறிட்டுன்னு வைங்க, அதை அடிக்கிறது, அதை அடிக்கும் வரைக்கும் அவனுக்கு நிம்மதி இல்லை, அதை டோட்டல் வீட்டுக்கும் பெயிண்டை மாத்திடுவான். இப்ப விளங்கிட்டா, அதுக்காக வேண்டி பாடுபடுறது ஏன் நம்மளுக்கு அப்படி ஆகிட்டு, நம்மளுக்கு இப்ப எப்படி ஆகிட்டுன்னு சொன்னா எல்லாமே திட்டத்துல குத்தா, திட்டமிக்க அதுல தர்த்தீப், குத்தால தர்த்தீப், செயல்ல ஒரு தர்த்தீபும் இல்லை, செயல்ல ஒரு தர்த்தீப் இல்லை, எல்லாம் பிளானிங்ல தான் இன்றைக்கு என்னது தர்த்தீப். பிராக்டிகலா போகல அது குறை வரத்தான் செய்யுமா, விளங்கிட்டா, தர்த்தீப். சுப்ஹானல்லாஹ். செயல்பாடுகளுடைய விகிதாசாரம் குறைவு, ஆனா அதுக்கு போடப்படுகின்ற திட்டங்களுடைய பாரமும் வெயிட்டும் அதிகம். என்ன இது, அப்ப நினைத்து பாருங்கள், இந்த திட்டங்களால ஒரு புகாரியுடைய செயல்பாடை உருவாக்க முடிஞ்சுதா, ஒரு முஸ்லிமுடைய செயல்பாடை உருவாக்க முடிஞ்சுதா, ஆது சமுதாயத்துடைய பெரிய பில்டிங்களை உருவாக்க முடிஞ்சுதா நம்ம போட்ட திட்டங்களால, கிட்ட நெருங்காத சகோதரர்களே. அதனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், திட்டங்களை எல்லாம் குறை சொல்வதற்காக சொல்லவில்லை, அதில் எதிலையும் நடுநிலை நம்மகிட்ட இருக்கணும். நடுநிலை, ஒரு முஃமினுடைய பார்வை ஒரு அந்நியனுடைய பார்வையோடு மிக்ஸ் ஆகிடக்கூடாது. எப்பயும் நம்ம நிரந்தரமாக வாழக்கூடியவர்கள் அல்ல என்ற பார்வையோடு எதில் என்ன செயல்படணும், உலகத்தில் வாழவும் வேண்டும், அதற்குரிய தேவைகளை எடுத்துக்கொள்ளவும் வேண்டும், அளவுக்கு மிஞ்சி என்ன செஞ்சிடக்கூடாது, போகக்கூடாது. நான் எந்த துறை இதில் சொன்னாலும் அதை நான் குறை சொல்லவில்லை, அதில் அந்நியர்களுடைய பார்வையில நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஒரு இஸ்லாமிய பார்வை எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும்.